அனைவருக்கும் வணக்கம். 2013 அப்போது நானும் சங்கரும் உடுமலைப்பேட்டையில் ரோட்டில் நடந்து போகும்போது பட்டப்பகலில் நிறைய பேர் இருக்கிற இடத்துல எங்களை என்னோடய பெற்றோர்கள் கூலிப்பட வச்சு ஆணவ படுகொலை செஞ்சாங்க. அதில் சங்கர் உயிரோடு இல்லை. அதிலிருந்து மீண்டு சங்கருக்கான நீதிக்காக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணுன்றதுக்காக நான் தொடர்ந்து போராடிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்களோட சம்பவம் நடந்தப்போ கலைஞர் அவர்கள் தந்தை சின்னசாமி அவர் நிலைக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தது செய்தி வந்துள்ளது. குற்றவாளிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாயத்தில் இது போன்ற சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க அரசாங்கம் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மக்களிடையே சாதி கொடுமை நீங்கிட வழிவகுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆதரவாக சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து 2017 திருப்பூர் கோர்ட்டில் அன்னலட்சுமியும் பாண்டித்துரையும் விடுவிக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு 2020 ஹைகோர்ட்டில் முதல் குற்றவாளி A1 குற்றவாளி சின்னசாமி அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துல இருந்த அவங்களுக்கு மட்டும் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அப்போ இப்போ முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஆதரவாக உடுமலைப்பேட்டை சங்கர் சாதி ஆணவ படுகொலை வழக்கில் சாட்சியங்களை நிரூபிப்பதில் அரசு தரப்பு தவறிவிட்டது. சாதி ஆணவத்தால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் விடுதலையும் தண்டனை குறைப்புமே தீர்ப்பாக வந்துள்ளது. அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை ஆதாரங்களை சாட்சியங்களை முன்வைத்திருக்க வேண்டிய காவல்துறை தன் கடமையில் இருந்து தவறியிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்று ஆணித்தரமாக என்னோட சார்பாக அப்போ பேசினாரு. மேல்முறையீடு செய்வதா செய்தி வெளிவந்தப்பையும் காவல்துறை அப்போதாவது தன் கடமையை செய்யுமா? இளைஞர் சங்கர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டிருப்பது CCTV காட்சியாக பதிவாகியுள்ள நிலையில் அவரை கொன்றவர்கள் யார் என்பதை சட்டத்தின் முன் உரிய சாட்சியத்துடன் நிரூபிப்பது இளம்பெண் கௌசல்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க செய்திடுமா என்று குரல் எழுப்பினார். அப்ப நீதி கிடைக்குமான்னு கேட்டவர், நீதி கிடைக்க வேண்டி இருக்க வேண்டிய இடத்துல துணை இருக்க வேண்டிய இடத்துல இப்போ அதற்கு அவங்க துணை இருக்கலை அப்படிங்கிறது தான் என்னோட குற்றச்சாட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, CCTVயில் குற்றவாளிகள் யாராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தண்டனை பெற்றிருக்காங்க. அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சோம். 2020 செப்டம்பர் 7 மேல்முறையீடுக்காக அட்மிட் செஞ்சாங்க. அதற்கு பிறகு அன்றிலிருந்து இப்போ வரைக்கும் ஹியரிங் எடுத்துக்கவே இல்லை. எந்த அரசு இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கணுமோ அந்த அரசினோட மெத்தன போக்குனால கவனக்குறைவுனால சாதிய ஓட்டுக்கள் போயிடுங்கிற காரணத்தினால எங்கள் வழக்கை ஒரு வழக்காகவே அரசு விரைந்து நடத்தாமல், ஏன்னா நிறைய வழக்குகள் சொல்கிறாங்க, இந்த வழக்குகள் எல்லாம் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 5.5 ஆண்டு ஆகியும் சங்கரோட ஆணவ படுகொலை வழக்கில் ஏன் நீதி வாங்கி தர முடியலை? அப்போ அதற்கும் மீறி நான் தனியாக என்னோட அட்வொகேட்டை வச்சு விரைவு மனுக்காக 2022 நான் விரைவு பெட்டிஷன் போட்டேன். அதில் என் கூட நிற்க வேண்டிய அரசு கூட நிற்காம அதை ஒரு கடந்து போகிற விஷயமா அப்போ பண்ணினாங்க. அப்பவும் இல்லாமல் இப்போ செப்டம்பரில் வர வேண்டிய வழக்கிலையும் இப்போ நவம்பரில் வந்தது. நவம்பரில் வரும்போது என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 6 மாதம் டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க. அப்போது 6 மாதம் இருந்தால் உங்களால் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த 5.5 ஆண்டா நீங்கள் ஏன் டிரான்ஸ்லேஷன் பண்ணலை?
அப்போ இவ்வளோ பட்ட பகல்ல நடந்த ஒரு SC/ST ஆக்டான வழக்குல உங்களால இப்படி இருக்க முடியுதுன்னா இந்த நீதிக்காக போராடுற விக்டிம்ஸுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அரசு வந்து எல்லாத்துக்குமே சமூக நீதி அரசு கூட இருப்போம்னு சொன்னீங்க. அப்படி இருக்காம கூட இருக்க வேண்டிய நீங்க உங்களால இந்த வழக்கு வந்து இன்னும் ஓராண்டு தள்ளி போகுது. அப்போ 6 மாசத்துல உங்களால மொழிபெயர்த்திட முடியும்னா 5.5 வருஷமா ஏன் மொழிபெயர்க்க முடியல? ஏன் மொழிபெயர்க்கல? அப்போ அரசுக்கு ஆணவ படுகொலைக்கான வழக்குகள்ல நடக்கிறதுல அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா தெரிய வருது. அப்போ வெளிப்படையா எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கள் தான் வேணும், அந்த சாதியை சார்ந்த இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கன்னா வெளிப்படையா சொல்லுங்க. அப்புறம் ஏன் சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க? அப்புறம் ஏன் கௌசல்யா கூட இருப்போம்னு உறுதி கொடுத்தீங்க? அப்ப உறுதி கொடுத்துட்டு இப்ப ஏன் நிக்காம இருக்கீங்க? அவங்க இது நாள் வரைக்கும் அரசு தரப்புல ஒரு விரைவு மனு கூட போடல. இந்த வழக்கை எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி அரசு தானே செய்யணும். ஆனா நான் அங்க நின்று போட்டுட்டு இருக்கேன். ஏன் வழக்கறிஞர்களை வச்சு அவங்க தொடர்ந்து விரைவு மனு போட்டுட்டு இருக்காங்க. அந்த விரைவு மனுகள் எல்லாத்தையுமே இவங்க தடுத்து தான் நிறுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் விரைவு மனு போடும் போதும் இது பண்ணும் போதும் இவங்க வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு டைம் வேணும், எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும், இதுக்கு டைம் வேணும்னு இது பண்றாங்களே தவிர வேற எதுவுமே அவங்க இது பண்றதில்ல. விரைவு மனு போட வைக்கிறதுக்காக அவ்வளவு கூட்டங்கள் சங்கர் சமூக நீதி அறக்கட்டளை பேர்ல ஒவ்வொரு கூட்டங்களா நாங்க நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் அமைப்பு ஒரு 28 கூட்டங்களுக்கு மேல மக்கள் கிட்ட நடத்தியிருக்கோம். அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். கடிதம் எழுதுனதை மக்கள் கிட்ட பரப்புரை செஞ்சிருக்கேன். இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் 2 to 3 ஒவ்வொரு மாசமும் நடக்குது. அதற்கு ஒரு தனி குழு அமைச்சேன்னு சொன்னாங்க. அந்த குழு இப்ப 2 மாதம் ஆச்சு. என்ன செய்யுது அந்த குழு? எந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுச்சு? எந்த விக்டிம் கிட்ட பேசுச்சு? எந்த கணக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கு என்ன செயல்பட்டு இருக்கீங்க? அது மக்களுக்கு தெரிவிக்கணும் தானே. அதை ஏன் செய்யல? இதுதான் நான் சொல்ல வேண்டியது. மேற்கொண்டும் இனியாவது விரைந்து தமிழக அரசு இந்த வழக்கை நடத்தணும். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும். இங்க நான் கூட்ட அழைப்பை ஏற்று வந்த ஊடக நண்பர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. மேல்முறையீட்டுக்கு போகும்போது என்ன ஆவணங்களை வந்து மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற எவ்வளவு ஆவணங்கள் இருந்துச்சு? ஒரு 15,000 எவ்வளவு ஆவணங்கள் இருந்துச்சு? அது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் மொழிபெயர்க்கணுமா இல்ல வேற என்ன? அதுல இருக்கிற சிக்கல் என்ன? 5 வருடம் கழித்து இன்னும் 6 மாசம் கூடுதல் அவகாசம் வேணும்னு அரசாங்கம் கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதாவது அவங்க கட்டாயமா இந்த வழக்கு அப்படியே இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இந்த அரசு செயல்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கட்டாயமா இந்த வழக்கை இழுத்துறணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. ஏன்னா நாங்க மொழிபெயர்த்து வச்சிருக்கோம். நாங்க மீன்ஸ் எவிடன்ஸ் அமைப்பு வந்து இது 15,000 பக்கங்களை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டே செஞ்சாச்சு. ஆனா இன்னும் அரசு வந்து அரசோட மெத்தன போக்குனால மட்டுமே இதனால் வரைக்கும் மொழிபெயர்க்க முடியல. ஏன்னா இப்ப 6 மாசம் கேட்கறவங்க அப்ப அந்த 6 மாசத்தை எடுத்திருக்கலாம். அதை செய்யாத நோக்கம் என்னன்னு அரசு தான் சொல்லணும். இல்ல 2 மாதங்கள் ஆச்சு அரசு கமிஷன் அமைச்சு. என்னையும் சந்திக்கல, என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கல. ஏன்னா இதோட டீடைல் எடுத்துட்டு இருக்கிற எவிடன்ஸ் அமைப்பையுமே அவங்க சந்திக்கல. கமிஷன் அமைக்கப்பட்டதை முதலால வரவேற்றோம். அது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு இருக்கணும் இல்லையா? அந்த கமிஷன் வந்து செயல்படாம இருக்கிறதுனால தான் அதை கேள்வி கேட்கிறோம். ஏன்னா 2 மாதங்கள் ஆகியும் எந்த விக்டிம்ஸை வந்து பார்க்கல.
அவங்க கிட்ட எந்த கருத்து கணிப்பும் கேட்கல, ஆக்டிவிஸ்ட் கிட்டையும் எந்த விஷயத்தையும் கேட்கல. அதுதானே அதோட நோக்கமாக இருக்கணும். அது எதையுமே அந்த குழு செய்யலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஆணவ படுகொலைன்னு பெருசாக பேசப்பட்ட வழக்குங்கிறது எங்களோட வழக்கு தான். எங்களோட வழக்குக்கு அப்புறம் தான் ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பெரிய பேசு பொருளாச்சு. அதுவும் இல்லாமல் தூக்கு தண்டனை கொடுத்த வழக்கும் எங்களோட வழக்கு தான். அப்படிப்பட்ட வழக்கில் அரசு வந்து இப்படி மெத்தனை போக்கா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த சாதிய ஓட்டு வந்து மனசில் வச்சுக்கிறது தான். ஏன்னா அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் தமிழ் சமூகத்தில் அப்படி இல்லை. அப்படி ஒரு போலி பிம்பத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அதற்கு வந்து இந்த வழக்கையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. கிடைக்காது அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, மற்ற வழக்குகள் எல்லாம் வந்து விரைந்து நாங்க வந்து இந்த வழக்கை நடத்திட்டோம். இப்ப உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், மற்ற வழக்குகள் ஆளுநர் ரவி வழக்குகள்ல எல்லாம் அவங்க ரொம்ப விரைவா போட்டு எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இந்த வழக்குல ஏன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. குறிப்பா சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் இதுல ஒரு மெத்தன போக்கு காட்டுறது அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நீங்க நடத்துற இந்த மூவ்மெண்ட் இருக்கு, ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றதையே அது பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சமூக நீதி அரசு அப்படின்னா சாதி ஒழிப்பு தான் அதற்கு முதற்கட்டமாக இருக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சாதி ஒழிப்புக்கு எது துணை இருக்கு? இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்கள் தான். அப்போ அந்த சாதி மறுப்பு திருமணங்களை அவங்க பாதுகாக்காம, அந்த இணையர்களை பாதுகாக்காம வெறும் சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறதுல எந்த பலனும் இல்லை. கடிதம் வழியாக நான் முயற்சி பண்ணினேன். மக்கள் பரப்புரை வழியாக நாங்கள் இது பண்ணோம். தொடர்ந்து நிறைய கருத்தரங்கங்கள் நடத்தினோம். முதல்வரை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கேட்டோம். ஒவ்வொரு வாய்ப்புகளுமே அவங்க மறுக்கப்பட்டாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. இல்லை, அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சரி, அவங்க ஆட்சியில் இல்லாதப்பையும் சரி, எல்லாருமே ஆணவ படுகொலைக்கு எப்படி அவங்க குரல் கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க எல்லாருமே சாதிய கட்சிகளாக தானே இருக்காங்க. சொல்றது எல்லா கட்சிகள்னு சொல்றது விசிகா, மார்க்சிய கட்சிகளை தவிர. ஏன்னா அவங்க தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க. அவங்கள இதில் சேர்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்த வழக்குல கவனம் செலுத்தி அந்த வாதங்களை வைக்கிறாங்களா, அல்லது கோர்ட்ல இருந்து நேரம் வாங்கிட்டு ஒரு 6 மாசம், இப்ப 6 மாசம் டைம் கேட்டாங்க, நீதிமன்றம் 1 வருஷம் டைம் எடுத்துருக்கு. அப்ப இந்த மாதிரி குறுக்காக அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடயே இந்த வழக்கை நகர்த்திடுவோம் அப்படின்னு பாக்குறாங்களா? ஆமா, நீதி வந்து அப்ப கிடைச்சாதானே அது நீதி. ஆனா காலம் ஆல்ரெடி 5.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வருஷம் ஆகும்போது 7 வருஷம் ஆயிடும். அப்படியே அவங்க கொண்டு போயிடலாம் அப்படின்றத அவங்களோட இதா இருக்கு. உண்மையாகவே நீதி வாங்கி தர முடியும்னா அவங்க சொன்ன மாதிரி மற்ற வழக்குகளில் நாங்கள் 90 நாட்களில் நீதி வாங்கி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த வழக்கில் வாங்கி தர முடியல? 3 பேர் வந்து வெளியில் இருக்காங்க. சின்னசாமி, அதில் அன்னலட்சுமி இப்போ இறந்துட்டாங்க, பாண்டித்துரை. இந்த 3 பேர் யார்? இந்த கொலை செய்தவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? கொலை செய்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் எனக்கும் சங்கருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த முன்பகை கிடையாது, எந்த வாய்க்கால் வரப்பு தகராறு கிடையாது. சும்மா வந்து எங்களை வெட்டிட்டு போயிடுவாங்களா?
ஆமாம், கூலிப்படை வந்து வெட்டுறாங்கன்னா அதுக்கு முக்கியம் யாரோ சொல்லி தானே எங்களை வெட்டியிருப்பாங்க. அப்போ சொன்னவங்களை வந்து இந்நேரம் அவங்க நிறுத்தி இருக்கணும் இல்லையா? நீங்க அரசு தரப்புல அந்த வக்கீல்கள் பேசும்போது, இந்த வழக்கு நடத்தும் போது அவங்களுக்கு மேல இருந்து ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா தான் நம்ம செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்களா, அல்லது என்ன அவங்க மனதில் என்ன வழக்க என்னன்னா இப்போ வரைக்கும் ஸ்டேட் அட்வொகேட் யாரும் என்கிட்ட பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் பேசலை. இந்த 5.5 ஆண்டு ஆகுது. அதனால தான் நான் தனியாக அட்வொகேட்டே வச்சேன். ஏன்னா அங்கே என்ன போகுதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸ்டேட் சைட்லேருந்து ஒரு அட்வொகேட் கூட ஒரு விஷயத்து சார்பாக கூட என்கிட்ட பேசலை. ஏன்னா அதோட ரத்த சாட்சியாக நான் இருக்கேன். நான் தான் அந்த வழக்குக்கே உயிர். அப்படி இருக்கும்போது அவங்க இது நாள் வரைக்கும் எந்த இதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை. வழக்கை எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன எதிர்கட்சி தலைவர் தற்போதைய முதலமைச்சர் உங்களை கைவிட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த வழக்கை வந்து சரிவர நடத்தாமல் அரசு உங்களை இனியாவது கைவிடக்கூடாது அப்படின்னு தான் கேட்குறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் விட்டுட்டாங்க, இனியாவது கைவிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றோம்.